ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவ எப்படி இந்த மாரி மாத்துறதுங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இந்த 2 டூல்ஸ மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவ எப்படி அந்த மாரி மாத்துறதுங்கிறத இப்ப பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டூல் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டூல யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் லைட் லீக் ஆயிருக்கோ, அந்த இடத்துல மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போறோம். இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த லைட் லீக் ஆயிருக்க இடத்துல இப்ப அந்த பேட்ச் மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ரிமூவ் ஆயிடும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இதே வந்து ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கங்க பேட்ச்சா இருக்கிறது கிளியரா தெரியுது இல்லையா? நம்ம வந்து கரெக்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்டின்னா, அந்த இது வந்து ரிமூவ் ஆகல அப்டிங்கும்போது, இந்த மாரி பேட்ச்சா வரும். இந்த பேட்ச்ச நான் வந்து எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறத இப்ப பார்த்துருவோம். இப்ப வந்து இந்த டூல யூஸ் பண்ணி நம்ம இந்த மாரி பேட்ச்சா இருக்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப நீங்க இந்த இடத்த வந்து நம்ம கரெக்ட் பண்ண போறோம் அப்டின்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அதே டோன் இருக்கு இல்லையா? அதே கலர்ல இருக்கிற பிளேஸ்ல வந்து நம்ம வந்து ஆல்ட்ட கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிடுவோம். இப்ப என்ன ஆகும்னா, இந்த டோன் அதே கலர் டோன் வந்து அங்க வந்து பேட்ச் ஆயிடும். இதே மாரியே வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளியரா. அது வந்து நம்ம வந்து கிளியர் ஆயிடுச்சு. அந்த பேட்ச்சா இருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் இந்த லைட் லீக்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா? அதே டூல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே டூல நீங்க மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே வந்து திருப்பி எல்லா இடத்துலயும் செலக்ட் பண்ணி, இந்த லைட் எல்லாம் லீக்கா இருக்கிற இடத்தெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற லைட் லீக்க வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இது வந்து நம்ம பேட்ச் பண்ண வேண்டாம். இப்ப இந்த செகண்ட் சொன்னேன் இல்லையா? அந்த டூல யூஸ் பண்ணிப்போம். அந்த டூல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்ப சொன்ன மாரியே ஆல்ட்ட கிளிக் பண்ணிக்கிங்க. இங்க பக்கத்துல இருக்கிற பிளேஸ்ல ஆல்ட்ட கிளிக் பண்ணிட்டு, அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா போதும். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பேட்ச் பண்ணதே வந்து உங்களுக்கு டீட்டெயிலா தெரியாது. அவ்வளோதான். இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். கிளியரா வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஈஸியா அத வந்து பண்ணிட்டோம்னு. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரியே அங்கங்க பேட்ச் ஏதாவது தெரியுது அப்டின்னா, நீங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா? செகண்டு அந்த டூல யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த டூல யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த இடம் பேட்ச் நம்ம ரிமூவ் பண்ணணுமோ, அந்தந்த இடத்துக்கு கரெக்ட்டா கிளியரா நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற டோன வந்து ரீப்ளேஸ் பண்ணீங்கனாலே போதும். ஈஸியா வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு இருந்த இமேஜ் இப்டி இருந்தது. இப்ப இந்த இமேஜ வந்து நம்ம இப்டி மாத்திட்டோம்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது போல வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.